ரஷ்யாவுடைய டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டரான நோவாக் தன்னுடைய மினிஸ்ட்ரியில் உள்ள எனர்ஜி மினிஸ்டருக்கு ஒரு ப்ரொபோசல் ஒன்று கொடுத்துருக்கிறாரு. அதாவது இந்த ஆண்டு ஏப்ரல் 1லேருந்து ஜூலை 31 வரைக்கும் அந்த ரஷ்யாவிலிருந்து பெட்ரோலியம் ப்ராடக்டை ஏற்றுமதி பண்ணக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பெட்ரோலியம் அதிகமாக எந்தெந்த நாடுகள்லாம் வாங்குறாங்கன்னா டர்க்கி, ஆப்பிரிக்கன் நேஷன்ஸு, அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெரிய நாடான சீனா, சிங்கப்பூர்லாம் வாங்குறாங்க, பிரேசில் வாங்குறாங்க. அதனால தான் உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும். ஆனால் நம்ம வாங்குறது க்ரூட் ஆயில்ஸ் தான், அவ்வளோதான் வந்துட்டு நமக்கு எஃபெக்ட் கிடையாது. ரஷ்யாட்ட நம்ம அளவுக்கு அதிகமாக வாங்கலை. ரஷ்யா வந்துட்டு ஒரு நாளைக்கு நான் மேற்சொன்ன நாடுகளுக்கு 1,4லேருந்து 1,4 லட்சம் பேரல்ஸு பெட்ரோலை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அப்படின்னா பார்த்தாங்க எவ்வளோ ஏற்றுமதி பண்ணுறாங்கன்னு. இதே போல் கடந்த ஆண்டும் உக்ரைனோட வார் நடந்துகிட்டு இருக்கிறப்ப அப்போ பெட்ரோலியம் ரீஃபைனரியுடைய மிஷினரிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டக் ஆகிட்டு காரணம்